ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், ஆண்டோடைய சமூகத்தில் நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? ஒரு ஐலாண்டில் இருக்கிறேன். சுற்றிலும் கடல் இருக்கிறது. சென்ட்ரல் ஒரு ஐலாண்டில் இருக்கிறேன். இந்த ஐலாண்டில் பின்னாடி இப்போ ஒரு பெரிய பழைய ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள். அது ஒரு ராஜா அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் தெரில நமக்கு. பட்டு இந்த ராஜா வாழ்ந்த இடத்தையே ஒரு பார்க்கிங் பிளேஸ், அதாவது டூரிசம் பிளேஸாக வச்சு இதை எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்களே. நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு இடம் இருக்குது எருசலேமில். இன்றைக்கும் அவருடைய கல்லறைகள், இடங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கணுங்க. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குன்னு சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு ஆண்டவர் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவரே உங்களுக்கு அதை கொடுத்து ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆகையினால உங்களுக்குன்னு ஒரு சுதந்திர பாகம் இருக்கிறது. அதை கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. அதற்காக நீங்கள் ஜெபிங்க. அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த கானானின் மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை கனப்படுத்துங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மையப்படுத்தி கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு கானான் தேசத்தின் சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென், ஆமென்.